அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். அன்பார்ந்த உறவுகளே, சிலருக்கு வீடியோ போட்டால் நக்கல், நையாண்டி, கிண்டல் இல்லையா? நம்ம தொடர்ந்தும் ஒன்றை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில விடயங்களில் நான் என்னால் முடிஞ்ச அளவு இருக்கக்கூடிய ரிஸ்க், அதாவது இன்னைக்கு வரைக்கும் இவங்களுடைய அனைத்து வீடியோக்களும் நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறேன், உங்களுக்கே தெரியும். அதுலேயும் குறிப்பாக இந்த சில வீடியோக்களை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிற வீடியோக்களை கூட நான் உங்களுக்காக எடுத்து போட்டிருக்கிறேன். சரியா? இதை பாருங்கள், ஒவ்வொரு பீசஸும் எங்கெங்கே விழுந்திருக்குன்னு சரியாக கூரையை தொலைச்சிக்கிட்டு வந்திருக்குது. அதே மாதிரி நான் இதில் இந்த வீடியோ ஃபுல்லாக போடுறேன் பாருங்கள். அடுத்தது இந்த பாருங்கள், இந்த தகர கொட்டாய்களுக்குள்ளே இருக்கிறவங்க கவனம்னு சொல்லுவேனே, பார்த்தீங்கன்னா தகடு, இது ஒரு தகரம். அந்த தகரம் பார்க்கினுக்கு மேலே எல்லாம் இல்லை, அந்த சிலருடைய அறைகள் இருக்கிற தகரம் இருக்கல்ல, அந்த தகரத்தை எப்படி உடச்சிக்கிட்டு வந்திருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி மேலே ரூஃப் எப்படி தொலைச்சிக்கிட்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? தயவு செய்து கவனமாக இருங்க. நம்மளை என்றைக்கு நான் அந்த போனஸை பற்றி பேசி மக்களை ஒரு தூண்டுதலை தூண்டி விட்டனோ, அன்னையிலிருந்து எனக்கு வழக்கு 13 பேர் வழக்கு போட்டது மட்டுமல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் எப்படா இவனுக்கு எதிராக ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும் இவனை தூக்கி உள்ளே வைக்கிறதுக்குன்னு கங்கணம் கட்டிட்டு அலையக்கூடிய பலரும் இன்றைக்குமே இருக்கத்தான் செய்கிறாங்க. ஏதாவது ஒரு வழியில் நம்மளை காப்பாடிக்கணும்னு நம்ம இந்த நாட்டுக்காரங்க மட்டுமில்லை, நம்ம நாட்டுக்காரங்க ஏஜென்ட்டுகள்லேருந்து பலருமே எதிர்பார்த்துருக்குறாங்க. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கும் உங்களுக்கு தரக்கூடிய தகவல்களை பக்காவாக தந்துக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி சில காட்சிகள், வீடியோ காட்சிகளை பார்க்குறதுக்கு உங்களுக்கு சலிப்பாக இருக்கும், எரிச்சலாக இருக்கும். லென்த்தான வீடியோ, லென்த்தான பேச்சு, அது இதுன்னு நிறையவே சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆனால் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ காட்சிகளையும் வரக்கூடிய தகவல்கள் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்றத சில நேரங்களில் உங்களுக்கு அது உணர்த்தும். இன்றைக்கி பாருங்கள், 14 மிசைல் வந்திருக்குது, பேலஸ்டிக் மிசைல், 4 க்ரூஸ் மிசைல் வந்திருக்குது. அதே மாதிரி 46 ட்ரோன்கள் வந்திருக்குது குவைத்துக்குள்ளே. 46 ட்ரோன் மொத்தத்திலே பாருங்கள், கிட்டத்தட்ட 50, 60, 62 இன்றைக்கி மட்டும். நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது மக்களே. அதே மாதிரி 6 இடங்களில் காயம் ஏற்பட்ட ரிப்போர்ட் வந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. எல்லாம் வல்லவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். கவனமாக இருங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். வரக்கூடிய வீடியோ காட்சியை பாருங்கள். ஒவ்வொரு இடங்கள்லையும் வாகனங்களுக்குள்ள டெய்லி சொல்லுவோம் இல்லையா, திட்டுவீங்க, இருந்தாலும் நான் சொல்லித்தான் ஆகணும். எங்களுடைய வாழ்க்கை அதுதான். நாங்கள் இன்றைக்கும் இந்த வெளியில் தான், டியூட்டி வெளியில் தான், விடிய காலையில், இரவையில், பகலையிலன்னு எந்த நேரத்துலையுமே வெளியில் தான். சில வீடியோ காட்சிகள் வரும் பாருங்கள், வாகனங்களில் எப்படி வாகனத்தை தொலைச்சிக்கிட்டு விழுந்திருக்குன்னு. இறைவனே துணை அனைவருக்கும். கவனமாக இருங்க.
وفيما يتعلق بعملية الاعتراض الدفاعي ليلة أمس، والتي نتج عنها سقوط شظايا على بعض المنازل وعدد من المركبات نتيجة عملية الاعتراض الدفاعي، تؤكد وزارة الداخلية على ما يلي: باشرت وزارة الداخلية بالتعاون والتنسيق مع الجهات المعنية التعامل مع البلاغات بكفاءة بما يضمن سرعة الاستجابة وحماية الأرواح والممتلكات. ولوحظ قيام بعض المواطنين والمقيمين ليلة أمس بالتجمهر في مواقع سقوط الشظايا، وعليه تدعو الوزارة إلى عدم التجمهر وعدم الاقتراب من المواقع المتضررة والشظايا أو الأجسام المجهولة لحين وصول فرق الطوارئ وفرق التخلص من المتفجرات، مؤكدة أن هذه التحذيرات تأتي حفاظا على السلامة والحد من المخاطر المحتملة ولضمان تمكن فرق العمل من الوصول إلى مواقع الحوادث بأسرع وقت وأداء مهامها على أكمل وجه. وتم رصد بعض الأفراد والحسابات الذي قاموا بنشر شائعات غير صحيحة بشأن وجود حالات وفاة، في حين تؤكد الوزارة أن الحالات المسجلة اقتصرت على بعض الإصابات فقط دون وقوع أي خسائر بشرية ولله الحمد، وسيتم اتخاذ الإجراءات القانونية اللازمة بحقه. وتؤكد الوزارة على أنها لن تتهاون في اتخاذ الإجراءات القانونية بحق مروجي الإشاعات وكل من يقوم بنشر معلومات مغلوطة تمس أمن المجتمع وتثير القلق بين أفراده. وتجدد وزارة الداخلية دعوتها للجميع إلى استقاء المعلومات من المصادر الرسمية فقط والتحلي بالوعي وروح المسؤولية الوطنية. وفي الختام تؤكد الوزارة التزامها بإطلاع الرأي العام على المستجدات بشكل مستمر وبأعلى درجات الشفافية، داعية الجميع إلى التحلي بالوعي وروح المسؤولية الوطنية بما يعزز الأمن والاستقرار في المجتمع. نسأل الله أن يحفظ الكويت قيادة وشعبا، وأن يديم عليها الأمن والأمان ويجعلها دائما واحة عز واستقرار. والسلام عليكم ورحمة الله وبركاته.